Hello everyone, I'm Yoji Lok. So இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆட்டோ லேஅவுட். ஆட்டோ லேஅவுட்னா என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, எப்படி ஃபிக்மால யூஸ் பண்ணுவாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு இந்த எல்லா விஷயமும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். உங்களுக்கு ஆட்டோ லேஅவுட்னா என்ன, இதை பத்தி இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது, நான் இதை நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வரைக்கும் மறக்காம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோ லேஅவுட்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். எலிமெண்ட்ஸ் வச்சு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறீங்க. இந்த காம்பனன்ட் வந்து நீங்கள் ஒரு வெப் பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே காம்பனண்ட்டை வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் எப்படி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுவீங்க, அதை எப்படி நீங்கள் பிளேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட்ஸில் தான் இந்த ஆட்டோ லேஅவுட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு காம்பனண்ட்டை வந்து நீங்கள் ஆட்டோ லேஅவுட் போட்டு கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா காம்பனண்ட்டை வந்து நீங்கள் வெப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டிவி, டேப்லெட் இல்லைனா வாட்ச் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டிசைனராக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை ஒரே சர்வீசஸ்லேயோ இருக்காது. ஸோ இட் வில் இவால்வ், த ப்ராடக்ட் வில் இவால்வ் டே பை டே. ஸோ அதனால் உங்களோட ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும் இருக்குன்னா அது மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைன் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு டிசைனில். இதோட மீனிங் தான் ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிசைன் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கணும். இந்த வீடியோவில் நான் இந்த ஆட்டோ லேஅவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் அண்ட் எக்ஸ்பர்ட் லெவல் அப்படின்னு நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ வில் கோ பை பிகினர் டு த எக்ஸ்பர்ட் லெவல். நம்ம வந்து பிகினர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்பர்ட் லெவல் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் பார்த்துட்ருக்கோம். இங்கே நான் வந்து ரெக்டாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் 3 டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 3 டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம ஆட்டோ லேஅவுட் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு எலிமெண்ட்ஸுக்கு வந்து ஆட்டோ லேஅவுட் எப்படி நம்ம ஆட் பண்ணோம்னா, அந்த எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஒன்று ஷிஃப்ட் ஏ உங்களோட கீபோர்டில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோ லேஅவுட் எனேபிள் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த 3 எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ஆட் ஆட்டோ லேஅவுட். ஸோ இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னா 2 சைடு சேஞ்சஸ் நடக்குது. ஒன்று வந்து லேயர்ஸில் டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் சைடு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, நம்ம க்ரியேட் பண்ண ஒரு எலிமெண்ட்டும் இங்கே இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேமில் தான் இந்த ஆட்டோ லேஅவுட் வந்து செட் ஆகும். இதே ரைட் ஹேண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ லேஅவுட் கான்ஃபிகரேஷன் பேனல் வந்து எனேபிள் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனிங், அதுக்கப்புறம் அலைன்மெண்ட்ஸ், இங்கே வந்து பேடிங்ஸ், ஸோ இண்டிவிஜுவல் பேடிங் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சில பட்டன்ஸில் காம்பனன்ட்ஸுக்கு வந்து லெஃப்ட் பேடிங் அதிகமாக இருக்கும், அப்புறம் வந்து ரைட் பேடிங் கம்மியாக இருக்கும். ஸோ இதே வந்து டாப் அண்ட் பாட்டம் பேடிங். ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்கான ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ்க்குலாம் நம்ம போகலாம். ஒரு எலிமெண்ட்டுக்கு நீங்கள் ஆட்டோ லேஅவுட் போட்டுட்டீங்க. ஸோ இப்போ இந்த ஆட்டோ லேஅவுட் எடுக்கணும்னா இங்கே வந்து மைனஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் டெலிட் மாதிரி இங்கே ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த மைனஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எலிமெண்ட்டில் இருக்க ஆட்டோ லேஅவுட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ திருப்பி நம்ம அந்த ஆட்டோ லேஅவுட்டை எனேபிள் பண்ண ஷிஃப்ட் ஏ, இந்த ஃப்ரேமில் இந்த ஆட்டோ லேஅவுட் வந்துடுச்சு. இந்த ஆட்டோ லேஅவுட்கான கான்ஃபிகரேஷன் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பேனலில் இருக்க பேசிக் கான்ஃபிகரேஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆட்டோ லேஅவுட் ஆட் ஆகிருக்கு. ஸோ இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லேஅவுட் வந்து செலக்டடாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஹரிசாண்டலாக நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கனால அதுக்கு மேலே நம்ம ஆட்டோ லேஅவுட் போட்டிருக்கிறதுனால இங்கே ஹரிசாண்டல் லேஅவுட் செலக்ட் ஆகிருக்கு. நான் இந்த ஆட்டோ லேஅவுட்டில் வந்து வெர்டிக்கல் லேஅவுட் நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன்னா டெக்ஸ்ட் எல்லாமே வந்து வெர்டிக்கலாக அலைன் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து வெர்டிக்கல் கேப் பிட்வீன் த ஐட்டம்ஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ இதே நான் இப்போ ஹரிசாண்டல்னு போட்டேன்னா அந்த டெக்ஸ்ட்லாம் திருப்பியும் ஹரிசாண்டலாக இதாகிடும். ஸோ இப்போ வந்து இங்கே இருக்க ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ரேப்னு, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப் சப்போஸ் நான் இப்போ வந்து ஹரிசாண்டலாக க்ரியேட் பண்ணிட்டேன், எனக்கு இந்த 3 இந்த வேர்டு மட்டும் கீழே போகணும் அப்படின்னா
நான் வந்து இந்த ரேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செலெக்ஷனை நான் வந்து ஸ்குவீஸ் பண்ணனா இந்த லெட்டர் தேர்டு வந்து கீழே அப்படியே ட்ராப் ஆகிட்டே போகும். அதே மாதிரி தான் லெட்டர் 2. ஸோ இது வந்து ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம வந்து வெர்டிக்கலாக செலக்ட் பண்ணால் இங்கே வந்து வெர்டிக்கல் கேப்ஸ் வரும், ஹரிசாண்டலாக செலக்ட் பண்ணால் ஹரிசாண்டல் கேப்ஸ் வரும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் கேப் பிட்வீன் த டூ வேர்ட்ஸ். ஸோ இதுக்கு 16 பிக்சல்ஸ் அதே தான் இங்கே இருக்குது. இதை நம்ம ஆட்டோவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோனா இங்கே என்ன பிக்சல்ஸ் இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும், அந்த மாதிரி அதை டேலி பண்ணிக்கும். ஸோ இப்போ வெர்டிக்கல் கேப்ஸ் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பேடிங் அண்ட் வெர்டிக்கல் பேடிங். இப்போது இண்டிவிஜுவல் பேடிங்னு இருக்குது. இது வந்து பட்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் செக்ஷனுக்கு பார்க்கலாம். இப்போ வந்து அலைன் லெஃப்ட். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ இதே நான் வந்து ரைட் சைடில் கொண்டு வரணும்னா இதை கிளிக் பண்ணால் இந்த டெக்ஸ்ட்லாம் ரைட் சைடு வந்துடும். ஸோ இப்போ இதே டாப்புக்கு கொண்டு வரணும்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவை நான் கிளிக் பண்ணணும். இதே பாட்டம்னா இங்கே. ஸோ இதே லெஃப்ட் டாப்னா இங்கே, ரைட் டாப்னா இங்கே, லெஃப்ட் பாட்டம்னா இங்கே, அப்புறம் ரைட் பாட்டம்னா இங்கே. ஸோ இப்போ நான் சென்டரில் வச்சுக்கிட்டேன். ஆல்ரைட், நம்ம இப்போது செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ இதில் நான் அதே மாதிரி ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆட்டோ லேஅவுட் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அட்வான்ஸ் ஆட்டோ லேஅவுட் செட்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் ஆட்டோ லேஅவுட் செட்டிங்ஸ்குள்ளே போக இந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ் ஆட்டோ லேஅவுட் செட்டிங்ஸ் பேனல் வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 செக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ரிவ்யூ, இன்னொன்று வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதோட வேல்யூஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். அது வந்து ஸ்ட்ரோக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரோக் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் லேஅவுட், இன்க்ளூட் இன் லேஅவுட் அப்படின்னு 2 வேல்யூஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரோக்கோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் லேஅவுட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஆட்டோ லேஅவுட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதை செக் பண்ண ஐ வில் ப்ரெஸ் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணனா இப்போ இந்த ஸ்ட்ரோக்கை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நான் உங்களுக்கு இன்க்ளூட் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு புரியும். ஸோ I'll click that frame, I'll go here, I'll press include. ஒன்ஸ் நான் இன்க்ளூட் இன் லேஅவுட் ப்ரெஸ் பண்ணனா இந்த ஃப்ரேம் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரோக்கோட பிக்சல்ஸையும் ஆட் பண்ணிக்கும். பார்த்தீங்களா, ஒன்ஸ் நான் அதை இன்க்ளூடுன்னு கொடுத்தோன்னே இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக்கோட இது வந்து 5 பிக்சல்ஸ், இங்கே வந்து 5 பிக்சல்ஸ். ஸோ அதனால் 10 பிக்சல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கும். அதனால தான் இதோட சைஸ் வந்து என்லார்ஜ் ஆயிடுது. ஸோ இப்போ எக்ஸ்க்ளூட் நான் இப்போ இதில் வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா இந்த பிக்சல்ஸை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணல. அந்த ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு இன்க்ளூடு நான் கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மார்க் இருக்குல்ல, ஸோ இந்த வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரோக்கை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபுல் காம்பனண்ட்டில். இப்போது இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஸோ வென் யூ ஹேண்ட் ஓவர் த டிசைன் டு த டெவலப்பர்ஸ், அவங்க வந்து பேடிங் வந்து எங்கே போடுறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். வெதர் இட்ஸ் இன்சைட் த பிக்சல்ஸ் ஆர் அவுட் சைட் த பிக்சல்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட தேர்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் இங்கே 3 அவதார்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3 அவதார்ஸ்க்கு நம்ம ஆட்டோ லேஅவுட் போடலாம். செலக்ட் ஆல், ஷிஃப்ட் A ஃபார் ஆட்டோ லேஅவுட். ஸோ இங்கே ஆட்டோ லேஅவுட் கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணால் அட்வான்ஸ்ட் ஆட்டோ லேஅவுட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அவதாரை வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு மேனுவலாக நாங்கள் வந்து மூவ் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ வந்து ஃபிக்மா வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா கேன்வாஸ் ஸ்டாக்கிங். ஸோ அந்த கேன்வாஸ் ஸ்டாக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா
ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, சாரி ரெண்டு வேல்யூஸ் இருக்குது, லாஸ்ட் ஆன் டாப் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆன் டாப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த அவதார்ஸ் எல்லாம் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரேம் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஹரிசாண்டல் கேப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை இன்க்ரீஸ் பண்ணால் இந்த ஹரிசாண்டல் கேப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து மைனஸில் அந்த பிக்சல்ஸ்லாம் கொண்டு வரணும். ஸோ அதனால் -10, -20, -13 போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணதுனால ஸோ நான் அந்த ஃப்ரேம் கிளிக் பண்ணுறேன், அட்வான்ஸ் ஆட்டோ லேஅவுட்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிடெக்ட் பண்ணி லாஸ்ட் ஆன் டாப் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் ஆன் டாப்னா லாஸ்ட்டாக இருக்க அவதார் வந்து ஆன் ஃபர்ஸ்டில் இருக்கும், அண்ட் அதை ஃபாலோ பண்ணுற அவதார்ஸ் எல்லாம் இதுக்கு பிஹைண்டில் இருக்கும். ஸோ இப்போ இதே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆன் டாப்பில் போட்டேன்னா ஃபர்ஸ்டில் இருக்க அவதார் ஃபர்ஸ்டில் வரும், லாஸ்ட்டில் இருக்க அவதார் வந்து கடைசியில் வந்துடும் இன் சீக்வென்ஷியல் ஆர்டர். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியலாம், பட் இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஃபார் டிசைனர்ஸ். நம்மளோட லாஸ்ட் எக்ஸாம்பிள் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆட்டோ லேஅவுட் ஆட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆல், ஷிஃப்ட் ஏ டு ஆட் ஆட்டோ லேஅவுட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டெக்ஸ்ட் இருக்குது, இங்கே ஆட்டோ லேஅவுட் கான்ஃபிகரேஷன் ஆட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாண்ட்டோட கொஞ்சம் அனட்டாமி பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபாண்ட்டோட அனட்டாமியில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டு, எக்ஸ் ஹைட்டு, இந்த மாதிரி ஷார்ப் கட் இருந்துச்சுன்னா அது ஷெரீஃபு அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த பேஸ் லைன்னா என்னென்னா ஒரு லெட்டர் வந்து எந்த லைனில் வந்து செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா பேஸ் லைன். ஸோ இப்போ இந்த ஏ லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் லைனில் செட் ஆகிருக்கு. அதே மாதிரி TYPE, FAC. ஸோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர் வந்து இந்த பேஸ் லைனில் தான் உட்காரும். ஸோ நீங்கள் சின்ன வயசில் உங்களோட இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் நோட்டுன்னு இருக்கும் இல்லையா, அதில் வர ரோஸ் ஆஃப் லைன் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த தேர்ட் லைன் தான் வந்து பேஸ் லைன். இதில் தான் நம்ம எழுத ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ இந்த பேஸ் லைன் வச்சு தான் நம்மளோட அடுத்த ஃபீச்சரே இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 லெட்டருக்கு நான் ஆட்டோ லேஅவுட் போட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலைன் டெக்ஸ்ட் பேஸ் லைன் இருக்குது இல்லையா. ஸோ இதோட ப்ரிவ்யூவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் லைன் தான் வந்து அந்த பேஸ் லைன். ஸோ இப்போ இது வந்து டிசேபிளில் இருக்குது. இப்போ இதை நான் எனேபிள் பண்ணேன்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து அதோட பேஸ் லைனில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இப்போ இதை நான் டிசேபிள் பண்ணேன்னா இட் வில் கோ பேக் டு தேர் ப்ரீவியஸ் ஸ்டேட். ஸோ இதை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், லைக் இது வந்து எந்த பேஸ் லைனை வந்து இது எடுத்துக்குது, வெதர் இதோட பேஸ் லைனா இல்லை இதோட பேஸ் லைனா இதோட பேஸ் லைனா. ஸோ இப்போ ஃபிக்மாவோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ இப்போ டிசேபிள் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ பெரிய லெட்டர் இருக்கு இல்லையா, பெரிய லெட்டரோட பேஸ் லைனை தான் இதை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ இதை நான் எனேபிள் பண்ணனா இந்த 2 டெக்ஸ்ட் மட்டும்தான் வந்து மூவ் ஆகி இது கூட அட்ஜஸ்ட் பண்ணுமே தவிர இந்த பெரிய டெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாது. ஸோ இதை நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கணுன்னா உங்களுக்கு இந்த மார்ஜின்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வந்து ரெட் லைன் தான் நம்மளோட பேஸ் லைன். ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணோன்னே இதை எனேபிள் பண்ணனா இந்த 2 டெக்ஸ்ட்டுமே வந்து இந்த பேஸ் லைனில் தான் உட்காரும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பொசிஷனிங்கும் பண்ணலாம், அதாவது அலைனும் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் லெஃப்டில் இருக்குது, டாப் லெஃப்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டாப் ரைட், டாப் பாட்டம் ரைட், இன் சென்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் எனேபிள் திஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இது எனேபிள் ஆகிடுச்சு. வந்து எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு மல்டிபிள் காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க ஒரு பேஜில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் டிசைன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு அலைன்மெண்ட் வேணும், கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இப்போ ஒரு செக் பாக்ஸுக்கும் இல்லைனா ஒரு ரேடியோ பட்டனுக்கும் அந்த டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் வந்து ப்ராப்பராக அலைன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், I hope you have learned a lot about this auto layout feature. இதை மறக்காமல்
ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஃபிக்மாவும் ஓப்பன் பண்ணி வச்சு ஈச் அண்ட் எவ்ரி ஃபீச்சரை, ஈச் அண்ட் எவ்ரி கான்ஃபிகரேஷனை நீங்கள் வந்து ஃபிக்மாவில் டெய்லி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த ஆட்டோ லேஅவுட் ஃபீச்சர் தான் வந்து ஒரு இன்டர்வியூலேயும் இல்லை ஒரு ஜாப் டே டு டே ஜாப் ஆக்டிவிட்டீஸ்லேயும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி இன்டர்வியூ நீங்கள் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ணியிருக்கீங்களா, வேறு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸு, உங்கள் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ், நிறையா ஃபிக்மா ஃபைல்ஸ் எல்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஆட்டோ லேஅவுட்டை வந்து மறக்காமல் மாஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிக்மா ஆர் டிசைன் டாபிக் பற்றி நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Till then, signing off, Yogi Lok. Peace.